கேட்குறீங்களா? வெய் எல்லாம் நகை இல்லை, வெறும் பாக்ஸு தான். எல்லாமே போச்சு. எல்லாமே வச்சு தான் ஒரு வீடு வர்றது செய்கிறது எல்லாமே போச்சு. இப்போ நான் என்ன தேடுறேன்னா, இந்த பையன் இந்த அருணா கயிறு காணுங்க. வெள்ளி அருணா கயிறும் சஞ்சனாவோட கொலுசும் தான் மூட்டினது. அது வீடியோவில் வரும் பாருங்கள். அருணா கயிறை காணும், எங்கே வச்சுக்கேன்னு தெரில. மூட்டின்னு வந்த அவசரத்தில் இதுதான் தேடிட்டு இருக்கேன். வெய்ய பாக்ஸில் கை நசிக்க போகிறேன். இல்லை சஞ்சனாக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளி விற்கிற விலைக்கு நம்ம புது கொலுசுலாம் வாங்க முடியாதுங்க. அதனால் அம்மா வந்திருந்தாங்க. எங்கள் அம்மா அவங்க கொஞ்சம் காசு கொடுத்தாங்க. நான் கொஞ்சம் வேலைக்கு போகிற காசு சேர்த்து வச்சுருந்தேன். இந்த கொலுசு மூட்டினேங்க. இந்த கொலுசு வந்து பார்த்திங்கன்னா நேற்று மூட்டிட்டு வந்தது. அதனால் சரி இன்றைக்கி போடுறோம். 3 முத்து வச்சது தான். இது வந்து அஸ்வின் பிறந்தப்போ போட்டது. அஸ்வின் பிறந்த கையோடு போட்டது தான். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 78 ரூபா 72 ரூபா அப்படி தான் இருந்தது. ஆனால் இப்போ என்ன விலைன்னு யாராச்சும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. எனக்கு தெரிஞ்சு 240 ரூபா என்னவோ இருந்துச்சு. ஆனால் 300 ரூபா 301 ரூபா அப்படின்ற மாதிரிலாம் கூட இருந்துச்சுல்ல ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி. இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு இருந்துச்சு அப்போ. இப்போ என்ன விலைன்னு நீங்கள் போட்டு விடுங்க சரிங்களா? ஹாப்பியா சஞ்சனா? ஹாப்பி. கொலுசு வேணும்னு கேட்டு இருந்தது. கயிறு காணும் தேடி இருந்தேன் பார்த்தீங்களா? அப்போ கிடச்சது தான் இது. கோல்டுலாம் நினைக்கக்கூடாது நீங்கள். கோல்டு பாக்ஸ் தான். ஆனால் இதெல்லாம் வச்சுருந்தேன். கம்மல்லாம் ஒரு 1/4 சவரம் கம்மல், 1 சவரம் கம்மல்லாம் வச்சுருந்தேன். எல்லாமே அடகு வச்சாச்சு. அடுத்தடுத்து வீடு வர்றது வண்டி, அதனால நான் வச்சுட்டேன். இப்போ ஆனால் வந்து நான் இது கம்மல் இருக்குது, நான் காட்டுறேன். சில்வர் கம்மல் நல்லா அடகு வச்ச பிறகு வந்துட்டு இந்த ஐம்பொன்று, இந்த சாதாரண கவரிங் அதெல்லாம் போட்டால் காது தின்னுடும், எனக்கு காது புண்ணாயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா வெள்ளியில் வாங்கிட்டு வந்துருந்தேன். அந்த கம்மல் தான் காட்டுறேன். இந்த டப்பாவில் வச்சா நல்லா கிளியராக தெரியுன்றதுக்காக இதில் வச்சுருக்கேன். ஆனால் மேக்ஸிமம் இந்த டப்பாவில் தான் நான் போட்டும் உள்ளே வச்சுருந்தேன். ஏன்னா கல் ஸ்டோன்ஸ் இருக்குல்ல, வெள்ளியும் வந்து இப்போ விலை ஏறிடுச்சு. அப்போ நாங்கள் வாங்க போகும்போது ஒரு 100 ரூபா அந்த மாதிரி இருந்துச்சு. 100 ரூபா அதுக்கு மேலே தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படியே டபுள் ட்ரிபிள் ஆகிடுச்சு. இப்போ இந்த கம்பளி எவ்வளோ சொல்லுவாங்கன்னு தெரியல. ஒரு லைட் பேபி பிங்க் மாதிரியும் சுற்றி வெள்ளை கல் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வெள்ளி தான். பின்னாடி எழுத்துருக்கோம். இந்த 92.5 போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி வெள்ளி தான். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இது கோல்டு பாக்ஸு. வெள்ளிக்கும் பாக்ஸ் போட்டு தான் கொடுத்தாங்க. அந்த பாக்ஸில் எங்கே போச்சுன்னு தெரியல. எழுத்து கிளியராக தெரியுதா? திருகாணியில் போட்டிருக்கானா 92.5ன்னு. இதில் சரியாக தெரியல. சஞ்சனா கூட சஞ்சனா கையில் ஒரு கம்மல் இருக்குதுங்க, காட்டுறேன். சார்ந்துட்டான் இந்த பாக்ஸில் இருந்து. இது வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஊதா கலர் மாதிரி, பர்பிள் ஊதா மாதிரி இருக்கும். லீஃப் மாதிரி இருக்கும் கீழே. இது காதோடு போட்டுருந்தேன் நான். கம்மல்லாம் அடகு வச்சுருவோம். இந்த வெள்ளி கம்மல்லாம் மாற்றி ஒன்று போடுவேன். இதுலேயும் எழுத்து போட்டிருக்கோம் பின்னாடி. வெள்ளின்னு நம்ம வாங்குறது கூட, இந்த புக் பண்ணி வாங்குறதுலாம் கூட கல்வெள்ளியாக இருக்கும், ஏமாற்றிடுவாங்க. சேட்டு கல்லையே நம்ம போய் வாங்கணுன்னா கூட அதில் பார்க்கணும் 92.5 போட்டிருக்கான்னு. அந்த மாதிரி பார்த்து வாங்கணும். இல்லைனா வெள்ளி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பில்லு போட்டு கொடுக்குற மாதிரி இருந்தால் வாங்கலாம் வெள்ளி கம்பல். ஏன்னா இப்போ இந்த அப்போனா கூட கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இந்த வெள்ளி கம்பல்லாம் ஒரு 800 ரூபா 500 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ஏறிடுச்சு. அதனால சொல்கிறேன், இனிமேல் வாங்குறவங்களுக்கு அது ஒரு ஐடியாவாக இருக்கும். பில்லு வச்சுட்டு வாங்குங்க, பில்லு போட்டு வாங்கிக்கோங்க. ஆனால் இது இப்போ நல்லா தான் இருக்குது. கல் ஒன்று கூட கொட்டலை, நான் அப்படியே எடுத்து வைக்கவும். இந்த கவரிங் செட் ஆகாது, விற்கிற கம்மல் போட்டால் காது தொங்கிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வெள்ளி கம்மல் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா எனக்குலாம் பார்த்தா காது தொங்கலை. ஏன்னா நான் விற்கிற கம்மல் போடுவேன், ஜிம்மிக்கெல்லாம் போடுவேன், ட்ரெஸ்ஸுக்கு மச்சா சாரிக்கு மச்சா. வந்தோன்னே கலட்டிட்டு இந்த மாதிரி வெள்ளி கம்மல் காதோடு போட்டு வைப்பேன். இந்த குட்டி ரிங் வந்து என்னோட சின்ன வயசில் யூஸ் பண்ணது. இந்த 2 ஆர்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ சஞ்சனாவோட விரலுக்கு பத்துது. இருந்தாலும் அவள் கழட்டி அங்கங்கே போட்டுடுறா. அதுக்கப்புறம் வாயில் எதுனாச்சும் போட்டுற போகிறான்னு நான் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாக்ஸ்லேயே போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஃபுல் வீடியோ நான் சேனலில் போட்டு விடுறேன். பயோவில் லிங்க் இருக்குது. சஞ்சனா ஸ்ரீ 2023 தான் சேனல் நேமு. நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். நான் வந்துட்டு அருணா கயிறு தொலைச்சிட்டேன். அருணா கயிறு தேடிட்டு தான் இருக்கேன். அது என்ன ஏதுன்றது அப்படின்ட்டு நான் போட்டு விடுறேன். ஃபுல் வீடியோ நீங்கள் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.